ஷேய் எப்பா நம்ம கணக்கு போடுறது சிரிக்கானப்பா விஷ்ணு பெறமா யமதர்ம பதவி வாங்கிட்டான் மூளை. ஆனால் 60 வயசு 70 வயசு உள்ளவன் புரிஞ்சுக்கிடுவான். மூளையில் யமதர்மனை உட்கார வச்சுருக்காருன்னா கடவுள் அவனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உட்கார வச்சுருக்காருன்னு புரிவான் மூதாட்டிகள். சரியா? அரசியல்வாதி கண்டார் வலிமை இவன்கிட்ட போய் கேட்பான், சாமியார் பேய்கிட்ட போய் கேட்பான், மந்திரவாதிகிட்ட கேட்பான், ஐயமார் பேய்கிட்ட போய் கேட்பான். அவன் ஓகாம்பான். இப்போ புரிஞ்சுட்டியா? ஓகாடா கண்டார் வலி பிதிக்கி எடுத்து விடுவார். அதுதான் எப்பா ஐயமார் பேலுக்கும் மண்டையில் ஆணுக்கு பெண்ணுக்கும் உட்காந்துருக்கான். இப்போ அவனை தான் நல்லா சாப்பிடுங்கப்பா. நெய்யாக வச்சுருப்பான், உடம்பு பூரா நெய் கொளுத்து கோடேறி போய் இருக்கான். கண்டார வலிமை மந்திரத்தை சொல்லி பாடாப்படுத்தி எல்லாம் அசிங்கம் பண்ண முட்டா கேடு கட்ட உரிமை. நல்லா சாப்பிடு. நெய்யும் பருப்புமாக தான் சாப்பிடுவான். இப்போ ஏற்கனவே எல்லாம் சாப்பிடுவேன். ஆடு மாடு கோழி பருப்பு பூரா திங்க ஐயமா இருப்பேன். கண்டார வலிமை பிதிக்கி எடுக்கணும். முக்கால் சேர்த்தியும் நாங்கள் வலிச்சால டெல்லி வரைக்கும் அமர்நாத் ஜோதிலிங்கம், ராமேஸ்வரம் ஜோதிலிங்கம், இங்கிட்டு அங்கிட்டு வெளிநாடு, இங்கிட்டு தென்னாடு வடநாடு. கணக்கு புரிஞ்சுக்கோப்பா. பொட்டாச்சு கணக்கு. மகிட பேலுக்கு மூலையில் யமதர்மம் உட்காந்துருக்கான். ஆட்டுன்னு ஆட்டுங்க. கோழி முடிச்சு நல்லா சாப்பிடு. அரக்கி முக்கால் சேர்த்தியும் பூதத்தி நல்லா சாப்பிடுங்க. இனிமே உங்களுக்கு வேட்டை தான் நிறைய போவோம். முக்கால் சேர்த்தியும் மகிட பே சாவுவான் நிறையா ஆணு பெண்ணும்.